நான் ஆல்ரெடி மகாபாரத கதையை 365 நாளுமே ஒவ்வொரு எபிசோடா அப்லோட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுல இன்னைக்கு டே 4. இந்த டே 4 மகாபாரதத்துல எந்த கதையை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, அனுபவித்தாலும் தீராத ஆசை அப்படிங்கிற ஒரு டாபிக்கை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம 2 பெண்களால் வந்த பிரச்சனை அப்படிங்கிற ஒரு டாபிக்கை பத்தி பேசியிருப்போம். அந்த ஒரு வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மேல ஐ கார்ட்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்பதான் இந்த ஒரு வீடியோ கண்டினியூஸா புரியும். இப்போ நம்ம இந்த ஒரு டே 4 கதைக்குள்ள வந்துருவோம். இந்த டே 4 கதையில யயாதி அப்படிங்கிற ஒரு மன்னனை பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்க போறோம். நகுசன் அப்படிங்கிற ஒருத்தரோட மகன் தான் யயாதி. இந்த யயாதி பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது, ஒரு நாட்டுக்கே அரசன். இப்போ நீங்க பழைய வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா தெரியும் தேவயானி அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு சொல்லி. அந்த தேவயானி வந்து யயாதி மன்னனை ஒரு காட்டுக்குள்ள வச்சு பாக்குறாங்க. ஆனா இவங்க 2 பேருமே இதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்திருப்பாங்க. அது எப்படின்னா, அசுர குலத்தில் உள்ள ஒரு பெண்ணு வந்து தேவயானியை ஒரு கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுருப்பாங்க. அப்படி கிணத்துக்குள்ள தள்ளி விட்டு இருக்கும் போது யயாதி மன்னன் தான் கை கொடுத்து தேவயானியை காப்பாத்தி இருப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்ச கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தேவயானி வந்து யயாதி மன்னனை ஒரு காட்டுக்குள்ள வச்சு பாக்குறாங்க. அப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, என்ன வந்து திருமணம் செஞ்சு கொடுத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு யயாதி மன்னன் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து சத்திரியன், நீ வந்து பிராமண குலத்தை சேர்ந்தவள், அதனால வந்து நம்மளுக்குள்ள செட்டே ஆகாது, நம்ம தந்தை வந்து நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த ஒரு கல்யாணத்துல யயாதி மன்னனுக்கு வந்து ஆசை இருக்குது. ஆனா ஒரு விஷயம் இருக்குது, அது என்னன்னா, தேவயானியோட அப்பா வந்து ஒரு பிராமணர், அதனால வந்து அவர் கோவப்பட்டார்னா இந்த ஊரையே அழிச்சிருவாருன்னு சொல்லி யயாதி மன்னன் வந்து தேவயானி கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த ஒரு கல்யாணத்துல நான் தலையிட மாட்டேன், உன்னுடைய தந்தைகிட்ட வந்து சம்மதம் வாங்கிட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்படி யயாதி மன்னன் இதை சொன்னதுக்கு அப்புறமா தேவயானி வந்து அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து கிணத்துக்குள்ள விழுந்திருக்கும் போது என்னோட கையை வந்து யாருக்குமே பிடிக்க தைரியம் கிடையாது, அதனால வந்து என்ன யாருமே காப்பாத்தல, ஆனா வந்து ஒரு மன்னன் வந்து என்ன காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்றா. அதனால நான் அவரை வந்து கல்யாணம் பண்ண விரும்புறேன், எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைங்க அவர் கூட அப்படின்னு சொல்லி கேட்காங்க தேவயானி. இப்படி எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா தேவயானியோட அப்பா சுக்ராச்சாரியார் வந்து இந்த ஒரு கல்யாணத்துக்கு சம்மதிக்காரு. ஆனா சுக்ராச்சாரியார் வந்து யயாதி மன்னன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, என்னுடைய மகள் தேவயானி கூட வந்து சர்மிஷ்டை வந்து வருவா, நீ அவ கூட பேசவே கூடாது, அவளை தொட கூட செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறமா யயாதிக்கும் தேவயானிக்கும் கல்யாணம் முடிஞ்சு ஒரு ஆண் குழந்தையுமே பிறக்குது. இப்போ சர்மிஷ்டை வந்து அவளுக்கு கல்யாணம் ஆகாத நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கா. அதனால யயாதி மன்னனை வந்து நம்ம கூட வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவ வந்து அவர்கிட்ட போய் கேட்க டைரக்டா. ஆனா யயாதி இப்ப என்ன சொல்றாருன்னா, எனக்கும் உன் மேல ஆசை இருக்கு, ஆனா வந்து சுக்ராச்சாரியார் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, நீ தேவயானியை கல்யாணம் செய்தா இருந்தா சர்மிஷ்டையை வந்து தொடவே கூடாது, எந்த ஒரு தப்பான நோக்கமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு கல்யாணம் செஞ்சு தந்தாரு. அதனால நான் சுக்ராச்சாரியோட வாக்கை வந்து என்னைக்குமே மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரு யயாதி. நீங்க எனக்கு குழந்தை பாக்கியம் தந்தை ஆகணும் அப்படின்னு சர்மிஷ்டை கேட்பா. யயாதி மன்னனுக்குமே இதை வந்து தட்ட முடியாது. அதனால வந்து சர்மிஷ்டை கூட ஒரு ஆண் மகனையுமே பெற்றெடுப்பாங்க. அதுக்கு சர்மிஷ்டை என்ன சொல்றாங்கன்னா, நான் காட்டுல வந்து ஒருத்தரை பார்த்தேன், அவரு கூட பிறந்ததான் இந்த ஒரு குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு சர்மிஷ்டை போய் சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ஒரு குழந்தை யயாதி குழந்தை அப்படின்னு தெரிஞ்சுனா எல்லாரும் ரொம்ப பிரச்சனை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை மறைப்பாங்க. ஆனா அந்த சின்ன பிள்ளை யயாதி தான் என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்துரும். இந்த ஒரு விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தேவயானி வந்து சுக்ராச்சாரியர்கிட்டே போயிருவாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி தேவயானி அழுறாங்க. அதனால சுக்ராச்சாரியர் என்ன பண்றாருன்னா, யயாதியை பார்த்து நீ சீக்கிரமாவே கிளவன் ஆயிருவே அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை விட்டுறாரு. இந்த சாபத்தை விட்டதுக்கு அப்புறமா யயாதி வந்து ரொம்பவே கெஞ்சுறான். எப்படின்னா, சர்மிஷ்டியை வந்து நீங்க தான் என் கூட அனுப்பி வச்சீங்க, அவ யாரையுமே விரும்பல, என்ன மட்டும் தான் விரும்பினா, அதனாலதான் இந்த மாதிரி ஒரு தவறு நடந்துட்டு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறான். இப்படி கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா யயாதி வந்து கிழவன் ஆயிட்டான். ஆனாலும் யயாதி வந்து சுக்ராச்சாரியர்கிட்ட எப்பவுமே மன்னிப்பு கேட்டுக்கிட்டே தான் இருக்கான். இதனால அவன் இவ்வளவுக்குள்ள மன்னிப்பு கேட்கறனால சுக்ராச்சாரியர் வந்து யயாதிக்கு வந்து சாப விமோசனம் கொடுக்குறாரு. அதுக்கு சுக்ராச்சாரியர் ஒரு வழி சொல்றாரு. அது என்னன்னா, உன் மனசு இருந்துனா வேற யாராட்டி இளமையா இருப்பாங்கல்ல, அவங்களுடைய இளமையை வந்து நீ எடுத்துட்டு அவனுக்கு கிழட்டு தன்மையை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியும் சொல்றாரு. இதுக்கு யயாதி மன்னன் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய பிள்ளைகள்கிட்ட நான் கேட்க போறேன், எனக்கு யார் தராங்களோ அவங்க வந்து இந்த நாட்டை ஆளுவாங்க அப்படின்னு சொல்லுவாரு. இதுல தேவயானிக்கு 2 ஆண் பிள்ளைகள் உண்டு, சர்மிஷ்டிக்கு வந்து 3 ஆண் பிள்ளைகள் இருக்கு. அதனால சுக்ராச்சாரியர் என்ன சொல்றாருன்னா, நீ தேவயானி கிட்ட எல்லாம் கேட்க கூடாது, சர்மிஷ்டி கிட்ட கேட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதுல தேவயானியோட 2 மகனும் சர்மிஷ்டியோட மூத்த 2 மகனும் சம்மதிக்க மறுத்துருவாங்க. ஆனா இங்க சர்மிஷ்டியோட 3வது மகன் புரு அப்படிங்கிறவன் வந்து இந்த ஒரு கிழட்டு தன்மையை சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லி சம்மதிச்சிருவான். இப்படி யயாதி அவனுடைய மகனோட இளமையை வந்து எடுத்துட்டு அவனுடைய ஆசை எல்லாத்தையுமே திருவு செஞ்சான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எல்லா தேவ காரியங்களையுமே செஞ்சிருக்கான். அது மட்டும் இல்லாம கஷ்டப்பட்டு நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே வாழ வச்சிருக்காரு. என்னதான் இது எல்லாத்தையுமே அனுபவித்தாலும் அவனுக்கு தீராத ஆசை வந்து முடியவே இல்ல. இப்ப நான் யயாதி மன்னனுக்கு வந்து மனசுக்குள்ள ஒண்ணு தோணுது. அதனால அவருடைய மகன் புருவை கூப்பிட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, என்னதான் நம்ம உலகத்துல அனுபவிச்சாலும் நம்மளுக்கு ஆசை வந்து தீரவே தீராது, அதனால நான் மறுபடியும் பழைய நன்மைக்கே வந்துருதேன் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த ஒரு காரணத்தால யயாதி வந்து அவருடைய மகன்கிட்ட வந்து நிறைய எக்ஸாம்பிள்லாம் சொல்றாரு. அதனால மனுஷனா பிறந்தா எல்லாருக்குமே ஆசை இருக்கும், அதனால ஆசையை வந்து நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மறுபடியும் கிழட்டு தன்மைக்கே வந்துருதேன், நீ பழையபடி மாறிடு அப்படின்னு சொல்லுவாரு. இதுக்கப்புறமா யயாதியோட பையன் புருவுக்கு இந்த நாட்டையே ஆள்றதுக்காக பட்டாபிஷேகம் செய்வாங்க. இதனால அந்த ராஜ்யத்துல இருக்க எல்லா மக்களுமே என்ன கேட்கறாங்கன்னா, மூத்த மனைவி மூத்த பையன்கள் 2 பேர் இருக்கும்போது, 2வது மனைவி மூத்த மகன்கள் 2 பேர் இருக்கும்போது இளைய மகனுக்கு நீங்க எப்படி பட்டாபிஷேகம் செய்யலாம் அப்படின்னு கேட்கறாங்க. இந்த ஒரு கேள்விக்குமே யயாதி வந்து பதில் அளிக்காரு மக்களுக்கு எல்லாருக்குமே. அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க 4 பேருமே என்ன மதிக்கவே இல்லை, அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி நான் பட்டாபிஷேகம் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சின்னவனா இருந்தாலும் சரி பெரியவனா இருந்தாலும் சரி யார் தந்தையை மதிச்சு நடக்காங்களோ அவங்களுக்கு தான் எல்லாமே சொத்து உரிமை எல்லாமே உண்டு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ராஜ்யத்தை ஆள்றதுக்கும் திறமை அவனுக்கு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மக்களுமே இதை கேட்டுட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டு
சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா வீட்டுக்கு போனாங்க. இதுக்கப்புறமா யயாதியோட பையன் புருவுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து அதுக்கப்புறமா பட்டாபிஷேகம் நடத்தி முடிச்சாங்க. இப்படி இந்த புருவின் வம்சத்துல இருந்து வந்தவங்க தான் ஜனமேஜயன் மன்னனும் அவங்களுடைய அப்பா பரிசுத் அப்படிங்கிறவங்களும் வந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரை பத்தியுமே நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இவங்களை பத்தி நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மேல ஐ கார்டுல இருக்கு, மறக்காம பாருங்க. இதுக்கப்புறமா யயாதி மன்னன் வந்து இதுதான் உலகம், நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய தவமே இருந்து இந்த ஒரு கதையோட அனுபவித்தாலும் தீராத ஆசை அப்படிங்கிற ஒரு பருவமே முடியுது. இதுக்கப்புறமா யயாதி மன்னன் வந்து நிறைய நிதிகளை கூறியிருப்பாரு. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த ஒரு வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆன் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ நான் எப்போ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். அண்ட் நம்ம மகாபாரத கதையை வரிசையா 1வது எபிசோட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். அதை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த எண்ட் ஸ்கிரீன்ல வருது, மறக்காம பாருங்க.